ஜமாத்தின் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் நான் சலாத்தில் நன்றி சொல்கிறேன். அவங்க அல்லாஹ்வின் கல்வியை கற்றது ஒரு குத்தமா? அவங்க திருமறை அல்லாஹ் 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 என்றால் எங்கள் ஊரில் இது போன்ற பல நல்ல கொடை வள்ளல்கள் இருந்து அவ்வப்போது நல்ல காரியங்கள் துன்பம் உன்னை நெருங்குகையில் நீ அஜ்மைதீன் அவர்கள் சுமார் 23 லட்சம் பொருளாதார முதல் முறையா நான் இந்த பள்ளிவாசல நுழைறேன். பிஸ்மில்லா. வாழ்க வளர்க நாளும் வாழ்கவே செஞ்சு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, அதாவது இந்த ஏற்பாடு செஞ்சு கொடுத்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப மிக்க நன்றி. இன்ஷா அல்லாஹ் ஜமாத்தின் சார்பாக ஜின்னா அண்ணன் அவர்களின் மருமக பிள்ளை தான் ஒன்று கூடி உள்ளங்கள் தொண்டு செய்த அன்பர்கள் கமிட்டியாளர்களுக்கும் இதற்கெல்லாம் ரொம்ப அழகா சொர்க்கலோகம் போல இருக்கு. ஆரோக்கியமான விஷயங்கள், ஆச்சரியமான விஷயங்கள் நிறைய பார்க்க போறீங்க. விடுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக்கையும் அருளையும் தந்தருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. தகப்பனார் அப்துல் ஹமீத் இருக்காங்க. சிங்கப்பூர் பென்கூலன் மஸ்ஜிதினுடைய எங்களூர் அர் ரஹீமியா அரபிக் காலேஜில் படிச்சு எத்தனையோ மஜ்லிஸ்களுக்கு பணித்தீர் இறை கொடையாளர்களே, இன்றைக்கு இந்த அம்பகரத்தூர்ல ஒத்துழைத்த அன்பர்கள் அவர்கள் இதுல இருக்கிறது ஹை லெவல் மந்தி சாப்பாடு பேக்கேஜ். ஹலோ ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் எஃப்ஆர்கே ராயல் மீடியால ஊர் சுற்றலாம் விளாக் சில நாட்களா போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த அடிப்படையில இன்றைக்கு நாம ஊர் சுற்ற வந்திருக்கிறது புதுச்சேரி ஸ்டேட், காரைக்கால் டிஸ்ட்ரிக்ட், அம்பகரத்தூர். இந்த வீடியோல நிறைய விஷயங்களை நீங்க பார்க்க போறீங்க. அதிலும் முக்கியமா புதுமையான விஷயங்கள், ஆரோக்கியமான விஷயங்கள், ஆச்சரியமான விஷயங்கள் நிறைய பார்க்க போறீங்க. இன்றைய தேதி 16/8/2024 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதுனால இந்த அழகான பள்ளிவாசல்ல ஜும்மா தொழக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். புதுமையான விஷயம் அப்படின்னு சொன்ன அதுல ஒண்ணு, இன்றைக்கு ஜும்மா பயான் செய்யறது ஒரு சிறப்பு விருந்தினர், அதாவது சிங்கப்பூர் பென்கூலன் மஸ்ஜிதினுடைய இமாம், பெரும் கண்ணியத்திற்குரிய உஸ்தாத் ஷேக் அலி பாக்கவி அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார்கள். இவங்க வக்கேஷன்ல வந்திருக்காங்க. இவங்களுக்கு சொந்த ஊர் எஸ்பி பட்டணம். எஸ்பி பட்டணத்திலிருந்து வருகை தந்திருக்காங்க. குறிப்பா இன்றைக்கு அவங்க வர காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமாங்க, ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இன்றைக்கு இந்த அம்பகரத்தூர்ல அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் பரக்கத்தும் சதக்கத்துல் ஜாரியாவும் இறங்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள். என்ன அப்படி ஒரு ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா, இப்பவே நான் அதை சொல்லிட்டேன்னா சுவாரஸ்யம் குறைஞ்சிரும். ஆகையினால அதை காட்டும் போது சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க.
அல்லாஹ் 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 என்றால் போதும் நம் இல்லம் எல்லாம் இன்பம் வந்து சேரும். அல்லாஹ் 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 என்றால் போதும் நம் இல்லம் எல்லாம் இன்பம் வந்து சேரும். அருளாளனை அன்பாளனை அருளாளனை அன்பாளனை மனதில் நினைத்தால் கவலைகள் நீங்கிடும். அல்லாஹ் 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 என்றால் போதும் நம் இல்லம் எல்லாம் இன்பம் வந்து சேரும். அல்லாஹ் 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 என்றால் போதும் நம் இல்லம் எல்லாம் இன்பம் வந்து சேரும். உன்னை நெருங்குகையில் நீ அழைத்தால் கேட்கிறான். மறைவாய் நீ செய்யும் தவறையும் பார்க்கிறான். துன்பம் உன்னை நெருங்குகையில் நீ அழைத்தால் கேட்கிறான். மறைவாய் நீ செய்யும் தவறையும் பார்க்கிறான். உள்ளத்தில் நினைப்பதை என்னடா அது டிஃபரெண்டா ஒரு பேக்கேஜ் இருக்குன்னு பாக்குறீங்க. ஆமாங்க, இதுல இருக்கிறது ஹை லெவல் மந்தி சாப்பாடு பேக்கேஜ். இந்த சீரணி எதுக்கு கொடுக்கறாங்க அப்படிங்கறத வீடியோ தொடர்ந்து பாருங்க, விடை கிடைக்கும். உள்ளத்தில் நினைப்பதை வாங்க உள்ள போவோம். சிங்கப்பூர் பென்கூலன் பள்ளிவாசல் இமாம் அவர்களுடைய பயான கேட்போம். முதல் முறையா நான் இந்த பள்ளிவாசல நுழைறேன். பிஸ்மில்லா. மாஷா அல்லாஹ், ஃபுல் ஏர் கண்டிஷன், ஆடியோ குவாலிட்டி சூப்பர். பள்ளி ரொம்ப அழகா சொர்க்கலோகம் போல இருக்கு. ஹஜ்ரத் அவர்களுடைய பயான கேட்போம். அல்லாஹ்விடத்தில் நாம் நெருங்கி செல்வதற்காக நீங்கள் விரைந்து வாருங்கள், விரைந்து சென்று பள்ளிவாசலுக்கு செல்லுங்கள் என்ற சூரா ஜும்ஆவில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தையும் நாம் பார்க்கிறோம். எனக்கு வேலை இருக்கிறது, எனக்கு காரியம் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய அந்த வணக்க வழிபாட்டை முடித்ததற்கு பிறகு வைதா புதியத்தி ஸலாத்து, அப்படி உங்களுக்கு வேலை ஜோடி இருக்குமானால், காரியங்கள் இருக்குமானால், தொழுகை முடிந்ததற்கு பிறகு வைதா புதியத்தி ஸலாத்து, தொழுகை முடித்ததற்கு பிறகு பந்தஷிரு ஃபில் அர்த், நீங்கள் இந்த பூமியிலே நிறுத்தி செல்லுங்கள், பறந்து செல்லுங்கள், எங்க வேண்டாம் சென்று உங்களுடைய உஜீவனத்தை தேடிக் கொள்ளுங்கள். ஆனால் அந்த நேரங்களில், குறிப்பிட்ட அந்த நேரத்தில் அல்லாஹ்வை வணங்குவதற்காக நீங்கள் ஒதுக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் எத்தனையோ வைபவங்களுக்கு, எத்தனையோ மஜ்லிஸ்களுக்கு, எத்தனையோ இடங்களுக்கு நாம் ஒன்று போல ஒரு அமைதியையும் நிம்மதியையும் பள்ளிவாசலில் கிடைப்பது போல இருந்தாலும் சரிதான், குடும்பங்களோடு சேர்த்து இருக்கக்கூடிய எந்த வைபவங்களாக இருந்தாலும் சரிதான், சந்தோஷங்கள் இருக்கலாம் என்று சொல்வார்கள். நிம்மதி, அமைதி என்பது இந்த பள்ளிவாசலின் மூலமாகத்தான். அல்லாஹ்வுடைய செயல்களில் உறுதிப்பாடு. மனிதரை பற்றி நமக்கு கண்ணியம் இருக்காது. ஒரு பொருளை பற்றி தெரியாவிட்டால் அந்த பொருளுடைய மதிப்பு நமக்கு தெரியாது. கல் வியாபாரிக்கு தான் கல்லை பற்றி தெரியும். என்ன கல் என்று கல் வியாபாரிக்கு தான் தெரியும். என்ன கல்லு போட்டிருக்காங்கிறது தெரியாது மற்றவங்களுக்கு. ஏதோ கல் அணிஞ்சிருக்கு, அது மாணிக்க கல்லா மரகதமா, அந்த வியாபாரிக்கு தான் தெரியும். அதை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். இல்லைன்னா ஏதோ ஒரு போட்டிருக்காங்க. எந்த மனிதனை பத்தி சொன்னாதான் தெரியும், இப்படிப்பட்டவர்கள் சொன்னாதான் தெரியும். இல்லைன்னா ஏதோ ஒரு மனிதர் வந்து தொழுது போறாரு. எனவே அந்த விஷயங்களை பற்றி நாம் ஆராய்ந்தால்தான், அந்த விஷயங்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டால்தான்
அதில் ஆர்வமும் ஆசையும் ஏற்படும். அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றியும் மார்க்கத்தை பற்றியும் உண்டான எல்லா விதமான தீர்வுகளும் இருந்தால்தான் அதில் ஆசையும் ஆர்வமும் ஏற்படும். மார்க்கம் இது அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலின் பக்கம், குர்ஆனின் பக்கம் இது போல ஆர்வங்கள் வர வேண்டும் என்றால் அதனுடைய தாக்கம், அதை பற்றி உண்டான விஷயங்களை நாம் படிப்பதன் மூலமாக, அறிந்து கொள்வதன் மூலமாக, கேட்பதன் மூலமாக தெரிந்து கொண்டால்தான் நாம் உயர்வடைய முடியுமா. அந்த சஹாபாக்களோட ஈமான் பேசிக்கிட்டே இருக்கிறோம். அந்த சஹாபாக்களோட ஈமான் எப்படி இருந்துச்சு நம்ம பயான்ல கேட்டுட்டே இருக்கோம். சஹாபாக்களோட ஈமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, என்னென்ன கையில இருந்துச்சோ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஜமாத்தார்கள் நன்றி கடமைப்பட்டிருக்கிறார். அந்த வகையில அவர்களுக்காக இன்ஷா அல்லாஹ் சுன்னத்து தொழுகைக்கு பிறகு யாசின் ஓதி ஈசால் சவால் செய்யப்படும். ஜமாத்தார்கள் அனைவர்களும் அந்த நன்றிக்காக இருந்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதனை வைத்தவன் தீர்ப்பும் தருகிறான். அல்லாஹ் 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 என்றால் போதும், நம் இல்லம் எல்லாம் இன்பம் வந்து சேரும். அல்லாஹ் 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 என்றால் போதும், நம் இல்லம் எல்லாம் இன்பம் வந்து சேரும். கிட்டத்தட்ட கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். பொதுவா நாம எந்த ஊருக்கு போனாலும், எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் அந்த ஊரை ஒரு ரவுண்டு சுத்தி பார்க்கறது வழக்கம். அந்த அடிப்படையில வாங்க ஊரை ஒரு ரவுண்டு சுத்தி பார்ப்போம். நேரா கிளைமேக்ஸ்ல என்ட்ரி பண்ணுவோம். அம்பகரத்தூர். இந்த ஊரை எப்படி இவ்வளவு நாளா வீடியோ எடுக்காம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நானே நினைச்சிட்டேங்க. அந்த அளவுக்கு அழகான ஊரு, நல்ல மனிதர்கள், கண்ணியமான பழக்க வழக்கம், மார்க்க திறமை வாய்ந்த இமாம், அழகிய பள்ளிவாசல், இறை பாதையில பொருளாதாரத்தை வாரி வழங்கக்கூடிய நல்ல கொடை வள்ளல்கள், திறன் வாய்ந்த நிர்வாக தலைவர்கள், கண்ணியம் வாய்ந்த ஜமாத்தார்கள், பொது நலனுக்காக தனது உடல் உழைப்பையும் நேரத்தையும் செலவழிக்கக்கூடிய நல்ல மனம் படைத்தவர்கள். இப்படியே நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாங்க. என்னடா அது இவன் பாட்டு அடுக்கிக்கிட்டே போறானே, இதெல்லாம் உண்மையா இருக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நான் சொன்னது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத நீங்களே புரிஞ்சுப்பீங்க. சொந்தம் உண்டு, பந்தம் உண்டு, நட்பு உண்டு, நேசம் உண்டு, உயிரது போன பின்னே உடன் வர யாருண்டு. சொந்தம் உண்டு, பந்தம் உண்டு, நட்பு உண்டு, நேசம் உண்டு, உயிரது போன பின்னே உடன் வர யாருண்டு. உயிரது தொண்டை குழி, உயிரது தொண்டை குழி அடைந்திடும் போதிலே அருகில் இருப்பவன் அவனன்றி யாருண்டு. அல்லாஹ் 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 என்றால் போதும், நம் இல்லம் எல்லாம் இன்பம் வந்து சேரும். அல்லாஹ் 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 என்றால் போதும், நம் இல்லம் எல்லாம் இன்பம் வந்து சேரும். மௌத்துக்கு பின்னொரு வாழ்க்கை இருக்குது,
அது அழிவில்லை நிரந்தரம் என்றே திருமறை சொல்லுது. மௌத்துக்கு பின்னொரு வாழ்க்கை இருக்குது, அது அழிவில்லை நிரந்தரம் என்றே திருமறை சொல்லுது. மறந்திட்ட மனிதனே மறந்திட்ட மனிதனே மறை வழி வாழுவோம், முறையாய் வாழ்ந்திட முஹம்மதை பேணுவோம். அல்லாஹ் 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 என்றால் போதும், நம் இல்லம் எல்லாம் இன்பம் வந்து சேரும். அல்லாஹ் 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 என்றால் போதும், நம் இல்லம் எல்லாம் இன்பம் வந்து சேரும். அருளாளனை அன்பாளனை, அருளாளனை அன்பாளனை மனதில் நினைத்தால் கவலைகள் நீங்கிடும். அல்லாஹ் 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 என்றால் போதும், நம் இல்லம் எல்லாம் இன்பம் வந்து சேரும். இந்த அம்பகரத்தூர்ல இன்னைக்கு என்ன ஒரு சிறப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருந்தேன். அந்த சஸ்பென்ஸ ஓபன் பண்ணிடுறேன். அதாவது நான் நிறைய நேரத்துல யோசனை பண்ணிருக்கிறேன். 5 வருஷம் என்ஜினியர் படிச்சவங்க, மற்ற சில கோர்ஸ் படிச்சவங்க சொகுசான வீடு, சொகுசான கார் அப்படின்னு வசதியா இருக்காங்க. ஆனா 7 வருஷம் 10 வருஷம் அரபி கல்வி படிச்ச நம்ம இமாம்கள், ஹஜரத்துமார்கள் அப்படி இருக்க முடியலையே. அவங்க அல்லாஹ்வின் கல்வியை கற்றது ஒரு குத்தமா? அவங்க திருமறைய மனனம் செய்து தனது மனசுல தாங்கி நடக்கிறாங்களே, அது ஒரு குத்தமா? மற்ற சகோதர சமுதாயத்தை சேர்ந்த அவங்க சார்ந்த கல்விய கற்ற அவங்கெல்லாம் நல்லா தானே இருக்காங்க. நம்ம ஹஜ்ரத்மார்கள் மட்டும் ஏன் பெரும்பாலான ஊர்கள்ல சின்ன வீட்டுல இருக்காங்க அப்படின்னு கவலைப்பட்டிருக்கிறேன். அந்த நேரத்துல தான் இப்படி ஒரு சந்தோஷமான செய்தி, உள்ளமெல்லாம் பூரிக்கும்படியான ஒரு புதுமையான செய்தி அம்பகாரத்தூர்ல இருந்து வந்தது. ஆமாங்க, இந்த ஊர் இமாம் அவர்களுக்கும் மோதினார் அவர்களுக்கும் ஒரு அழகான பிரம்மாண்டமான சகல வசதிகளுடன் கூடிய 2 பெட்ரூம்கள் அடங்கிய மாளிகை போல ஒரு வீடு கட்டி கொடுத்திருக்காங்க. அதனுடைய திறப்பு விழா தான் இன்று. இந்த திறப்பு விழாவையும் பிரம்மாண்டமா சிறப்பா செஞ்சிருக்காங்க. சிறப்பு விருந்தினர்களை அழைச்சு ஜும்மா தொழுகைக்காக வந்தவங்களுக்கெல்லாம் மந்தி சாப்பாடு சிறனையா கொடுத்து ஒரு கித்தாபையும் பரிசளிச்சு அக்கம் பக்கத்து ஊர்கள்ல உள்ள ஹஜ்ரத்துமார்கள் கலந்து கொண்டு மௌலுது ஷரீப் ஓதி, யாசின் ஓதி, ஃபாத்திஹா ஓதி அவர்களின் துவாவோடு திறப்பு விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இனி அது சம்பந்தமான போட்டோக்களையும் வீடியோக்களையும் பார்ப்போம். இப்பதான் நாம முக்கியமான கிளைமாக்ஸுக்கே வந்திருக்கிறோம். வாங்க ஹிஸ்டரியை பார்ப்போம். ஹிஸ்டரினா வரலாறு தானே? ஆமாங்க, இந்த பில்டிங்கோட வரலாறை பார்ப்போம். இதுதான் இந்த பில்டிங்கோட ஆர்கிடெக்சர் ப்ளூ பிரிண்ட். மாஷா அல்லாஹ், வெரி சூப்பர். அடிக்கல் நாட்டுறதுல ஆரம்பிச்சு திறப்புழா வரைக்கும் எல்லா காட்சியும் பார்ப்போம் வாங்க.
وألهمنا بشهداء الصالحين آمين. واحشرنا بزمرة المتقين إلهنا وقنا شر الظالمين وشر الكافرين وشر الماكرين وشر الحاسدين وشر الخلائق كلهم أجمعين. آمين. ربنا آتنا في الدنيا حسنة آمين. وفي الآخرة حسنة وقنا عذاب النار. آمين. صلى الله تعالى وسلم على رسولك سيدنا محمد اللهم صل وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. இந்த கட்டிடத்தோட கீழ்த்தளத்தை பெரும் மதிப்பிற்குரிய அப்துல் ஹமீது அவர்களுடைய மனைவி மர்ஹூமா ஹாஜியா ஃபரீதா பேபி அவர்களின் மஃபிரத்துக்காக அவர்களின் மகனார் ஹஜ் மைதீன் அவர்கள் சுமார் 23 லட்சம் பொருளாதாரத்துல கட்டி கொடுத்திருக்காங்க. மேல் தளத்தை சுமார் ஒரு 10-15 கொடைவள்ளல்கள் மட்டுமே அமௌண்ட போட்டு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அவர்களுக்கு அல்லாஹ் மேலும் மேலும் பரக்கத்தை அதிகமாக்கி தருவானாக. எனக்கு தேரிழந்தோர் ஒரு தேரிழந்தோர்காரனா நான் 2 விஷயத்தை பெருமையா பாக்குறேன். அதுல ஒண்ணு, இந்த கீழ்த்தளத்தை கட்டி கொடுத்த ஹஜ் மைதீன் அவர்கள் எங்களூர் மருமக பிள்ளை. இப்படி ஒரு இறைப்பற்றுள்ள பிள்ளைய எங்க ஊர் மருமக பிள்ளையா எங்களுக்கு கிடைச்சது எனக்கு பெருமையா இருக்கு. எங்களூர் ஜின்னா அண்ணன் அவர்களின் மருமக பிள்ளை தான் இந்த ஹஜ் மைதீன். இன்னொரு விஷயம், இந்த பள்ளியினுடைய இமாம் முகமது ஹசன் ரஹீமி ஹஜ்ரத் அவர்கள் எங்களூர் அர் ரஹீமியா அரபிக் காலேஜில் படிச்சு பட்டம் பெற்றவர் அப்படிங்கறதுல எனக்கு இன்னொரு சந்தோஷம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஜின்னான் இருக்காங்க, அவங்களுடைய மகனார் இருக்காங்க, அவங்களுடைய சம்பந்தர் அதாவது ஹஜ் மைதீனுடைய தகப்பனார் அப்துல் ஹமீது இருக்காங்க. இறை சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் வாரி வழங்குறதுல இந்த பணம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படிங்கிறது போல வாரி வழங்கக்கூடிய வள்ளல் ஹாஜி முகமது ஆரிஃப் அவர்கள் இருக்காங்க. மாஷா அல்லாஹ். இமாம்களுக்கு இப்படி ஒரு சொகுசு வீடு கட்டி கொடுக்கறாங்க அப்படிங்கிறது என்னோட அனுபவத்துல இது முதல் முறை. இதே போல உங்க ஊர்லயோ வேற ஏதாவது ஊர்லயோ செஞ்சு கொடுத்திருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இதற்கு உறுதுணையாக இருந்த அத்துணை பேருக்கும், வாரி வழங்கிய கொடை வள்ளல்கள் அத்துணை பேருக்கும், இதனை நிர்வகித்த கமிட்டியாளர்களுக்கும், இதற்கெல்லாம் உற்ற துணையாக இருந்த அம்பகரத்தூர் ஜமாத் நிர்வாக தலைவர்களுக்கும், இதற்கு தூண்டுதலாகவும் காரணமாகவும் இருந்த அத்துணை பேருக்கும் அல்லாஹ் எல்லா நலத்தையும் வளத்தையும் எப்போதும் தருவானாக. ஆமீன். இன்பம் வந்து சேரும் அருளாளனை அன்பாளனை, அருளாளனை அன்பாளனை மனதில் நினைத்தால் கவலைகள் நீங்கிடும். அல்லாஹ் 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 என்றால் போதும், நம் இல்லம் எல்லாம் இன்பம் வந்து சேரும். அல்லாஹ் 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 என்றால் போதும், நம் இல்லம் எல்லாம் இன்பம் வந்து சேரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஜிரத்துக்கு இந்த ஊர் ஜமாத்தார்கள் எல்லாத்துக்கும் நான் இது அதாவது இந்த வீடு கட்டி கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு ஜமாத்தின் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் நான் சலாத்துல நன்றியை சொல்லிக்கிறேன். துன்பம் உன்னை நெருங்குகையில் நீ அழைத்தால் கேட்கிறாய்.
அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே இன்றைய ஜும்மா நாளிலே இன்றைக்கு ஒரு சிறப்பு உண்டு. காரணம், எங்களுடைய மொஹல்லாவிலே புதிதாக ஹஸ்ரத் மோதின்கள் தங்குவதற்காக ஒரு புதிய வீட்டினை எங்கள் ஊரை சார்ந்த முத்தவல்லி ஹாஜி ஓ அப்துல் ஹமீத் அவர்களினுடைய புதல்வர் ஹஜ்மைதீன் அவர்கள் தன்னுடைய தாயார் மர்ஹூமா ஃபரீதா பீவி அவர்களுக்காக இங்கே கீழ்த்தளத்தை கட்டி நிர்வாகத்திற்கு வக்ஃப் செய்திருக்கிறார். அதே நேரத்திலே மோதீன் தங்கக்கூடிய மேல்தளத்திலே எங்கள் ஊருடைய கொடை வள்ளல்கள் இங்கே மேலே அவர்களுடைய கொடைகளை கொடுத்து அந்த கட்டிடம் மிக அழகான முறையிலே நேர்த்தியாக கட்டப்பட்டிருக்கிறது. எங்கள் ஊரில் இது போன்ற பல நல்ல கொடை வள்ளல்கள் இருந்து அவ்வப்போது நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். மென்மேலும் எங்களுடைய பணி இந்த ஊரினுடைய மேம்பாட்டிற்காக தொடரும் என்பதை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். மறைவாய் நீ செய்யும் தவறையும் பார்க்கிறான். துன்பம் உன்னை நெருங்குகையில் நீ அழைத்தால் கேட்கிறான். மறைவாய் நீ செய்யும் தவறையும் பார்க்கிறான். உள்ளத்தில் நினைப்பதை உள்ளத்தில் நினைப்பதை அவனும் அறிகிறான். அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது இந்த ஏற்பாடு செஞ்சு கொடுத்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப மிக்க நன்றி. இன்ஷா அல்லாஹ் ஜமாத்தின் சார்பாக இது மாதிரி மெல்மேலும் எல்லோருமே நல்லபடியாக எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கணும். இந்த வீடு ரொம்ப சந்தோஷமாக எல்லாருக்கும் நல்ல அமைதியாக நல்லபடியாக அமைஞ்சிருக்குது. இன்ஷா அல்லாஹ் இது மாதிரி மஹல்லாவில் இன்னும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி கட்டி கொடுத்து சந்தோஷப்படுத்தணும். இதுதான் அல்லாஹ்வுடைய துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். வைத்தவன் தீர்ப்பும் தருகிறான். அல்லாஹ் 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 என்றால் போதும், நம் இல்லம் எல்லாம் இன்பம் வந்து சேரும். அல்லாஹ் 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 என்றால் போதும், நம் இல்லம் எல்லாம் இன்பம் வந்து சேரும். பெரும் மதிப்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய தேரிழந்தூர் இசை மாமணி டாக்டர் அல்ஹாஜ் தாஜுத்தீன் ஃபைசி அவர்களுடைய கம்பீரமான குரல்ல அழகிய ஒரு வாழ்த்து மடல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக பள்ளிவாசல் கட்டித்தரப்பு விழா நடந்து நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். ஆனால் இமாம்களுக்கு பிலால்களுக்கு இப்படி ஒரு அழகான ஒரு மாளிகை போன்ற ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வீடு இல்லத்தை கட்டி அர்ப்பணித்திருக்கக்கூடிய குடும்பத்தார்கள், அதற்கு துணை நின்றவர்கள் அல்லாஹ் தாலா எல்லா விதமான பாக்கியங்களையும் தரணும். அதிலும் குறிப்பாக ஹஜ்மைதீன் அவருடைய தாயார் பெயரை மென்ஷன் பண்ணி அதில் கொடுத்து தொடங்கிய அந்த அறப்பணியை எங்களுடைய அருமை அண்ணனுடைய முயற்சியின் காரணமாக அது மேல்தளத்தையும் ஒரு கண்டிடத்தையும் சேர்த்து ஹஜ்ரத்துக்கும் பிலாலுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தை அவர்கள் மூலமாக அல்லாஹ் தாலா நடத்தினான். அதை கொண்டு எத்தனை நம்முடைய வாழ்நாள் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களுக்கு அல்லாஹ் தாலா நலவான ஈருலக பாக்கியங்களையும் நம்மை விட்டு மறைந்த இதற்காக உதவி செய்த முன்னோர்களுடைய மறுமை வாழ்வையும் மன்னரை வாழ்வையும் அல்லாஹ் தாலா சிறப்பாக்கி தரணும். நல்ல காரியங்கள் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்று நாம் துஆ செய்வோம் திருமணத்தில். அந்த மாதிரி இந்த மண்ணின் மைந்தர், இந்த மண்ணினுடைய குடிமகன் ஹஜ்மைதீன், எங்களோடு மருமகன் ஹஜ்மைதீன், அவருடைய துணைவியாருடைய தாயார் ரஜியா பேகம், அவங்களும் எல்லா இடத்துல போய் சேர்ந்துட்டாங்க. அந்த துணைவியாருக்கு கொடுத்த அந்த தாயாருக்காக வேண்டியும் நாங்கள் பிரார்த்தி செஞ்சோம். அவங்க பேரை சொல்லாவிட்டாலும் இந்த இடத்துல துவா செஞ்சோம்.
இது என்ன சதகத்துல் ஜாரியா தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்முடைய முன்னோர்கள் நம்ம ஒரு இடத்த வாங்கி ஒரு மரத்தையாவது நடுங்கன்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு குரானாவது தீங்கி வாங்கி வச்சுட்டு போங்க. அது எப்பொழுதும் எத்தனை அதை பயன்படுத்தும் காலமெல்லாம் சதகத்துல் ஜாரியா வந்துன்னு சொன்னாங்க. நம்ம இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். தக்பீர் கட்ட அஜித் தொழுகிறாரு, திடீர்னு ஒரு பெரிய மழை வருது. தக்பீர் கட்ட அவர் ஆட்டோமேட்டிக்காக தொழுவிக்கு ஓடுமா ஒழுகுதா என்னன்னு தெரியலையே, அந்த சிந்தனையே இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய சொகுசான மாளிகையை கட்டி கொடுத்துருக்கீங்களே. அந்த தயாள உள்ளம் கிடைத்த உங்களை அல்லாஹ் தாலா மென்மேலும் அலங்கரித்து தருவானாக என்ற துவாவைத்தான் நாங்கள் செய்கின்றோம். அதற்கு உறுதுணையாக இருந்த ரூலிங்கில் உள்ள இந்த பொறுப்பாளர்கள், முத்தவல்லி முதல் ஜமாத்தார்கள், நாட்டாண்மை பஞ்சாயத்து ஜமாத் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் தாலா எல்லா விதமான பாக்கியங்களையும் வழங்கியருள் புரிவானாக என்று வாழ்த்தி துஆ செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒன்று கூடி உள்ளங்கள் தொண்டு செய்த அன்பர்கள் இமாம் பிலாலின் உறைவிடம் கட்டி தந்த செம்மல்கள் உங்கள் குடும்பம் உமது முன்னோர் இம்மை மறுமையில் இனிது வாழது ஆள் செய்யும் இறைப்பணியாளர்கள் சதகத்துல் ஜாரியா நிலையான தர்மம் நிதமுங்கள் பெயரில் வரவாக பதியும் மேலும் செல்வம் பெருகிடும் வாழ்க வளர்கவே சிவக்க கைகள் கொடுத்து வீடு கட்டி அர்ப்பணித்தீர் இறை கொடையாளர்களே வாழ்க வளர்க நாளும் வாழ்கவே இந்த இல்லம் கட்டிட உதவி செய்த நெஞ்சங்கள் இனியும் சேவை தொடர்ந்திட இறைவன் அருள வேண்டுமே இதற்கு உடலால் பொருளால் ஒத்துழைத்த அன்பர்கள் அவர்கள் குடும்பத்தில் மறைந்த மர்ஹூம்கள் மக்ஃபிரத் அருளிட இந்த நன்மைகள் அவர்கள் மன்னரைக்கு அளிப்பாயா அல்லாஹ் வாழும் அவர்கள் குடும்பத்திற்கு வளமாய் வாழச் செய்வாய் சிவக்க கைகள் கொடுத்து வீடு கட்டி அர்ப்பணித்தீர் இறை கொடையாளர்களே வளர்க வாழ்க நாளும் வாழ்கவே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபை அம்பகரத்தூர் என்னும் நல்லூரில் இமாம்களுக்காக வீடு கட்டி அன்பளிப்பு செய்துள்ளார்கள். அதுபோல நல்லுள்ளங்கொண்ட அந்த நல்ல மக்களை வாழ்த்துகிறோம், துஆ செய்கிறோம். அதுபோல நம்முடைய நண்பர்கள் பள்ளிவாசல்களுக்காக, மதரசாக்களுக்காக, இமாம்கள் தங்குவதற்காக இதுபோல பல உதவிகளை பல ஊர் மக்கள் தங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து இதுபோல நல்ல காரியங்களை செய்து வருவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஊர் மக்களுக்கும் நம்மை சார்ந்த எல்லா மக்களுக்கும் பொருளாதாரத்திலும் வியாபாரத்திலும் உடலிலும் எல்லா வகையிலும் அல்லாஹ் பரக்கத் செய்து தருவாராக என்று இந்த நல்ல நேரத்தில் நாங்கள் எல்லோரும் துஆ செய்கிறோம். எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பொருளாதாரங்களை இதுபோல நல்ல காரியங்களில் செலவிடுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக்கையும் அருளையும் தந்தருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
அல்லாஹ் 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 என்றால் போதும் நம் இல்லம் எல்லாம் இன்பம் வந்து சேரும். அல்லாஹ் 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 என்றால் போதும் நம் இல்லம் எல்லாம் இன்பம் வந்து சேரும். அருளாளனை அன்பாளனை அருளாளனை அன்பாளனை மனதில் நினைத்தால் கவலைகள் நீங்கிடும். அல்லாஹ் 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 என்றால் போதும் நம் இல்லம் எல்லாம் இன்பம் வந்து சேரும். அல்லாஹ் 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 என்றால் போதும் நம் இல்லம் எல்லாம் இன்பம் வந்து சேரும். உன்னை நெருங்குகையில் நீ அழைத்தால் கேட்கிறான் மறைவாய் நீ செய்யும் தவறையும். இந்த வீடியோவை எடுத்து போடுறதுக்கு முக்கிய காரணம் எந்தெந்த ஊர்கள் எல்லாம் இமாம்களுக்கு வசதி குறைவான வீட்டில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல வசதியான வீடு கிடைக்கணும், அதற்கான ஏற்பாடு நடக்கணும். அதற்கு இந்த வீடியோ ஒரு தூண்டுதலா இருக்கணும் அப்படிங்கறதுனாலதான் இந்த வீடியோ போடுறோம். அடுத்த வீடியோல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வ பரகாத்துஹு. மௌத்துக்கு பின்னொரு வாழ்க்கை இருக்குது, அது அழிவில்லை நிரந்தரம் என்றே திருமறை சொல்லுது. மௌத்துக்கு பின்னொரு வாழ்க்கை இருக்குது, அது அழிவில்லை நிரந்தரம் என்றே திருமறை சொல்லுது. மறந்திட்ட மனிதனே மறந்திட்ட மனிதனே